வண்டுகளின் கணக்கு பாடம். இந்த கதையை எழுதினவங்க பேரு ராஜா. ஒரு குட்டி வண்டு, அது மேலெல்லாம் சிகப்பு நிறத்துல இருந்துச்சு. குட்டி குட்டி கருப்பு புள்ளிகளும் அது மேல இருந்துச்சு. அது ஒரு தோட்டத்துக்குள்ள போனுச்சு. அந்த தோட்டத்துக்குள்ள பார்த்தா நிறைய செடிகள், நிறைய பூக்கள் இருந்துச்சு. இத பார்த்து இதை வச்சு நம்ம கணக்கு பாடம் கத்துக்கலாம் போல இருக்கே அப்படின்னு நினைச்சது. ஆசிரியர் இல்லாம எப்படி கத்துக்கிறது அப்படின்னு நினைச்சது. முயற்சியும் பயிற்சியும் இருந்தாலே போதும், நம்ம எது வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பூ பூந்தோட்டத்துல உள்ள சிலந்தி வலைய பார்த்துச்சு. அதுல ஒரு சிலந்து இருந்துச்சு. இதுகிட்ட நம்ம டயத்தை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு வேற இடத்துக்கு போணுச்சு. அப்புறம் 1 2 3ன்னு ஒவ்வொரு பூக்களா எண்ண ஆரம்பிச்சது. 10க்கு அப்புறம் அதுக்கு எண்கள் தெரியல. அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்பி 1 2 3ன்னு எண்ண ஆரம்பிச்சது. என்னமோ குழப்புது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 2 நிறப்பூக்களை அது கீழே பறிச்சு போட்டுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பூக்களை 1 2 3 4 5ன்னு பறிச்சு போடு. அதுக்கப்புறம் வாடாமல்லின்னு ஒரு செடியில இருந்து 1 2 3 5 வரைக்கும் ஒரு பூக்களை பறிச்சு போடு. ரெண்டையும் போட்டு வச்சு எண்ணி பார்த்துச்சு. மொத்தம் 10 இது இருந்துச்சு. இந்த கணக்கு சரியா தப்பா, நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கக்குள்ள அந்த சிலந்தி அழைக்கலாமா அப்படின்னு பார்த்துச்சு. அது இருக்க பசிக்கு நம்மளை சாப்பிட்டுக்கிறான், என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு ஒரு தூரத்துல பார்த்தா ஒரு மஞ்சள் கலர் வண்டு தெரிஞ்சது. அந்த மஞ்சள் கலர் வந்துகிட்டு போய், நண்பா நண்பா கொஞ்சம் இல்ல, எனக்கு ஒரு உதவி செய் அப்படின்னு சொல்லு. என்ன உதவி அப்படின்னு கேட்டது. ஏன் அது கேட்டுச்சு, ஏன் இவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இதுதான் ஆபத்தா அப்படின்னு கேட்டுச்சு. ஆபத்தெல்லாம் ஒண்ணும் இல்ல, நடக்கிறதும் ஓடுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த மஞ்சள் வந்து சொன்னுச்சு. எனக்கு கணக்குல ஒரு சின்ன குழப்பம், அதை சரி பண்ணுவீங்களா? நான் போட்ட கணக்கு தப்பா சரியான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுச்சு. ஓ, நீ படிப்பாளியா? சரி, இப்போ படிக்கிறவங்கள பாக்குறதே அதிசயமா இருக்கே. இப்ப எல்லாம் போனையும் கம்ப்யூட்டரையும் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே முழுகி போய் கிடக்குறாங்க அப்படின்னு அந்த மஞ்சள் வந்து சொன்னுச்சு. இது இருக்கட்டும், என்னோட கணக்குக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு அந்த குட்டி வந்து கேட்டுச்சு. என்ன கணக்கு அப்படின்னு கேட்டது. 2 வாடாமல்லி பூக்கள் செடிக்கு அந்த குட்டி வந்து மஞ்சள் வண்டை கூட்டிட்டு போனுச்சு. அங்க போய் பார்த்தா அதுல 3 பூக்கள் இருந்துச்சு. 3 பூக்களை எண்ணுச்சு. மொத்தம் 10 பூக்கள். 10 பூக்கள்ல 3 பூக்களை பறிச்சுட்டா மொத்தம் எத்தனை பூக்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சு அந்த மஞ்சள் வண்டு. அதுக்கு குட்டி வந்து 7 பூக்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னுச்சு. கரெக்டா சொல்லிட்டியே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி கருப்பு வந்து அந்த பக்கமா வந்துச்சு. என்ன இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த வண்டு, நாங்க இங்க கணக்கு பாடம் கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னுச்சு. நானும் கத்துக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே சரி வா அப்படின்னு கூப்பிட்டு அவங்க எல்லாம் கத்துக்கிட்டாங்க. கூட்டல், பெருக்கல், கழித்தல், வகுத்தல்னு நிறைய கத்துக்கிட்டாங்க கணக்கு பாடத்துல இருந்து. அதுக்கப்புறம் பூத்தோட்டத்துல இன்னும் நிறைய பூக்கள் வண்டுகள் பூல இருந்து தேன் எடுக்க நிறைய வந்துச்சு. அதுங்க என்ன இங்க கூட்டமா இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு.